ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிவிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 to 6, 7 and 11 டோட்டலாக 5 லெசன்ஸ் இருக்குது. இந்த 5 லெசன்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் இன்டீரியர் கொஷின்ஸ் இதில் எதெல்லாம் முக்கியமானதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இதில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஏன்னா இதை தாண்டி இந்த லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் எதுவும் கேட்க போகிறது கிடையாது. சரியா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் 1 பாருங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கினுடைய ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதே கொஷின் நம்பரை மார்க் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு. யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். செகண்ட் கொஷின், வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் ஃப்ரம் தேர் ஓர்ஸ். தேர்ட் கொஷின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் குவிக் லைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு. Fourth question, which type of ores can be concentrated by froth flotation method. Fifth question, describe a method for refining nickel. Sixth question, zone refining process. This is 5 mark question. Eighth question, uses of zinc. Ninth question, electrometallurgy of aluminium. 10th question, gangue and slag. 12th question, role of the following in the process mentioned. 13, principle of electrolytic refining. இதுவும் வந்து உங்களுக்கு 5 mark question. 15th question, limitations of Ellingham diagram. Interiors பார்த்தீங்கன்னா gravity separation, புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல், froth flotation process, நுரை மிதப்பு முறை, இது 5 mark question. Cementation, வீல் படிவாக்கல், magnetic separation, காந்த பிரிப்பு முறை, இதுவும் 5 mark. Smelting, calcination and roasting, அப்புறம் ஆட்டோ ரிடக்ஷன், வறுத்தல், காற்றிலா சுழற்சி வறுத்தல், உருக்குதல், சுய ஒடுக்கம், சயனைடு லீச்சிங், சயனைடு வேதிக் கழுவுதல், ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ், ஹால் ஹெரால்டு முறை, வேப்பர் ஃபேஸ் மெத்தட், ஆவி நிலைமை முறைகள். சரியா? இது இன்டீரியர் கொஸ்டின். சாப்டர் 2ல புக் பேக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக். கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ். வாட் இஸ் catenation. Fifth question, write a note on Fischer-Tropsch synthesis. Seventh question, give the uses of silicons. Eighth question, structure of diborane, direct 5 mark question. Ninth question, hydroboration. 12th question, complete the following reactions. இதில் எல்லாமே முக்கியமான எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 14th question, zeolites. 16th question, the problem. 17, 18 இது மூணுமே. சரியா? இன்டீரியர்ஸ்னு பார்த்தோன்னா how BOH3 is converted into BN, போரிக் அமிலத்திலிருந்து போரான் நைட்ரேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. எத்தில் போரேட் டெஸ்ட், எத்தில் போரேட் ஆய்வு, மெக்கஃபி ப்ராசஸ், மெக்கஃபி செயல்முறை, ஆலிம்ஸுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ், படிகாரங்கள், தயாரித்தல் பண்புகள், பயன்கள், கேட்னேஷன், சங்கிலி தொடராக்கம், அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன், கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள், அப்புறம் Fischer-Tropsch சிந்தசிஸ், Fischer-Tropsch தொகுப்பு. அப்புறம் யூனிட் 6ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் யூனிட் செல். செகண்ட் கொஸ்டின், எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயோனிக் கிறிஸ்டல்ஸ். தேர்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ், டைரக்ட் 5 mark கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், கிளாசிஃபை த ஃபாலோயிங் சாலிட்ஸ். செவன்த் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ். எய்த் கொஸ்டின், வாட் ஆர் பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ். Ninth question, explain Schottky defect. 10th question, short note on metal excess and metal deficiency defect with example. 13, ionic crystals are hard and brittle. 14th, calculate the percentage efficiency of packing in case of body centered cubic crystal. 17, இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ல வந்துடும். சரியா? 17, 18, 19, 24 வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இது டைரக்ட் 5 mark கொஸ்டின், ஸ்காட்கி ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். இன்டீரியர்னு பார்த்தோன்னா ஐசோட்ரோபி அண்ட் அனிசோட்ரோபி, திசையொப்பு பண்பு, திசையொப்பு பண்பற்ற தன்மை, டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் சாலிட்ஸ், மூலக்கூறு படிகங்களின் வகைகள், கோஆர்டினேஷன் நம்பர், அணைவு எண், பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ், முதல்நிலை மற்றும் முதல்நிலையற்ற அலகுக்கூடுகள், டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், 7 படிக அமைப்புகள்,
நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஸ்சி பிசிசி அண்ட் எஃப்சிசி யூனிட் செல்லு. அப்புறம் பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் எஸ்சி பிசிசி, எளிய கனசதுர பொதிவுத்திறன், பொருள்மைய கனசதுர அமைப்பின் பொதிவுத்திறன். இப்போ டிஃபரன்ஷியேட் ஹெச்சிபி அண்ட் சிசிபி ஸ்ட்ரக்சர், ஹெச்சிபி வடிவ அமைப்பு மற்றும் சிசிபி வடிவ அமைப்பு. ரேடியஸ் ரேஷியோ, ஆர விகிதம், டிஃபெக்ட்ஸ் இன் சாலிட்ஸ், படிக குறைபாடு, டிரைவ் டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல், அளவு கூட்டின் அடர்த்தியை கணக்கிடுதல். இது டைரக்ட் 5 மார்க். 7th யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். தேர்ட் கொஸ்டின் டிரைவ் இன்டகிரேட்டட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஃபோர்த் கொஸ்டின் ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ரியாக்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், அப்புறம் ஆர்டர் அண்ட் மாலிகுலருக்குள்ள டிஃபரன்ஸு. 9th கொஸ்டின் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் அண்ட் ரியாக்ஷன் ரேட். 10th கொஸ்டின் இந்த ரியாக்ஷன். அப்புறம் 12 இந்த ரியாக்ஷன். 14 அரீனியஸ் ஈக்குவேஷன், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்கலாம் இது மேக்ஸிமம். அப்புறம் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அப்புறம் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 17th கொஸ்டின். அப்புறம் 21 கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். 22 நேச்சர் ஆஃப் த ரியாக்டன் இன்ஃப்ளூயன்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். 23 இந்த ப்ராப்ளம். 30 இந்த ப்ராப்ளம். இதெல்லாம் முக்கியமானது. இன்டீரியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ், ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி டிஃபரன்ஸ், அப்புறம் இன்டகிரேட்டட் ரேட்ல ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இது டைரக்ட் 5 மார்க்கு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரி, அதெல்லாம் வந்து இன்டீரியர் கொஸ்டின்ஸ். அப்புறம் யூனிட் 11 கொஸ்டின் நம்பர் 1 ப்ராடக்ட், இந்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 ட்ரா த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு, இந்த கொஸ்டின். 6th question arrange the following in increasing order. 11th question how is phenol prepared from chlorobenzene and isopropyl benzene. Explain Kolb's reaction, இது direct 5 mark question உங்களுக்கு. From metamerism. அப்புறம் 16th question following conversion affected. 17th question in the reaction. 19 complete the following reaction. 21 22 இந்த ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் எல்லாமே முக்கியமானதுதான். அப்புறம் 23 24 இன்டீரியர் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஐபேக் நாமன்கிளேச்சர் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இப்போ ஹைட்ரோபோரேஷனுடைய ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ், ஹைட்ரோபோரோ ஏற்றம். அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைக்காலை தயாரித்தல். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளீசரால் ஆர் சேப்பனிஃபிகேஷன், கிளீசரால் தயாரித்தல் அல்லது சோப்பாக்குதல் வினை. லூகாஸ் டெஸ்ட், லூகாஸ் சோதனை. விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் சோதனை, டைரக்ட் 5 மார்க். சேசப் ரூல், சேசப் விதி, டைரக்ட் 5 மார்க். ஸ்வென் ஆக்சிடேஷன், ஸ்வென் ஆக்சிஜனேற்றம். கிளிசரால் டு டிஎன்ஜி, கிளிசராலிலிருந்து ட்ரைநைட்ரோகிளிசரின். கிளிசரால் டு அக்ரோலின், கிளிசராலிலிருந்து அக்ரோலின். டவ்ஸ் ப்ராசஸ், டவ் முறை. கியூமின் ப்ராசஸ், கியூமினிலிருந்து ஃபினால்கள் தயாரிக்கும் முறை. ஸ்காட் அண்ட் போமன் ரியாக்ஷன், ஸ்காட் அண்ட் போமன் வினை. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு வினை. கோல்ப்ஸ் ரியாக்ஷன், கோல்ப் அல்லது கோல்ப்ஸ் கிமிட் வினை. ரீமன்டைமன் ரியாக்ஷன், ரீமன்டைமன் வினை. தாலின் ரியாக்ஷன், கப்ளின் ரியாக்ஷன் இணைப்பு வினை. டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால், ஆல்கஹால் மற்றும் ஃபீனால்களை வேறுபடுத்தி அறியும் சோதனை. யூசஸ் ஆஃப் ஃபீனால், ஃபீனாலின் பயன்கள். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், ஈத்தர் தயாரிக்கும் முறைகள். ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், ஈத்தர்களில் சுய ஆக்சிஜனேற்றம். ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட், ஃபீனாலிலிருந்து பிக்ரிக் அமிலம். ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் வினை. யூசஸ் ஆஃப் ஈதர்ஸ், ஈதரின் பயன்கள். அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6th and 7th சாப்டர்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? இதான் வந்து உங்களுக்கு 12th கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது எதையும் ஒமிட் பண்ணாம எல்லா கொஸ்டினையும் தரவா படிச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.